வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நான் ரொம்ப சீரியஸான விஷயத்த பத்தி ஷேர் பண்ண போறேன். தயவு செஞ்சு இத நல்லா கேளுங்க. எனக்கு ரீசென்ட்டா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு கிளையண்ட் வந்தாரு. அவரு என்ன சொன்னாரு, "எனக்கு டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும். நீங்க டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கன்னு" சொன்னாரு. நான் உடனே அவர் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். அவரும் உடனே போட்டுறலாம். நான் ஒய்ஃப்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். இமிடியேட்டா பாலிசி போட்டுறலாம்ன்னு சொன்னாரு. ஓகேங்களா. அன்னைக்கு போனவரு என்ன பண்ணாரு, எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல அன்னைக்கு. ஆனா நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாரு, நேர்லயே வந்தாரு. 2 crore டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி உடனே சைன் பண்ணி, பாலிசி அவருக்கு இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆச்சுன்னா, அதுக்கு நடந்து பாலிசி இஷ்யூ ஆகி கொஞ்சம் மாசத்திலேயே பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஸோ நான் அத தெரிஞ்சனால நான் போனேன் அவங்க வீட்டுக்கு. போயிட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் நான். இந்த மாரி உங்க ஹஸ்பண்ட் டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காரு. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் மத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட குடுங்க. நான் கிளைம் வாங்கி தரேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு பாலிசி போடுறேன்னு சொன்னது உண்மதான். ஆனா நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க நல்லா ஏர்ன் பண்ணிட்டுருக்கீங்க. நம்ப எல்லாமே செட்டில் ஆயி நல்லா தானே இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி? நான் போட வேண்டான்னு சொல்லி அவர தடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவரு என்ன பண்ணாருன்னா, அவரோட ஒய்ஃப் போட வேண்டாம்னு சொல்லியும், அது நேரடியா என்ன மீட் பண்ணி பாலிசி சைன் பண்ணி பாலிசி எடுத்து வச்சிருந்தாரு. நான் அந்த விஷயத்த அவங்ககிட்ட சொன்னேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. வித்தின் 1 வீக்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 crore கிளைம் நான் வாங்கி குடுத்தேன். ஸோ இப்ப அவங்க ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா, அவரு இல்லன்ற கஷ்டத்தோட ஃபைனான்ஷியலா அவங்களால மேனேஜபிளா இருக்கு. ஏன்னா அந்த 2 crore மணிய வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே இன்கேஸ் எடுக்கலன்னா, அவரோட ஃபேமிலி நிலைமைய யோசிச்சு பாருங்க. அவரு ஒருத்தர் தான் சிங்கிள் பிரெட் வின்னர் அவங்களோட ஃபேமிலிக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்டர்லி பேரன்ட்ஸ் இருக்காங்க. 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. ஸோ ஸ்கூல் ஃபீஸு ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அவங்களால கண்டிப்பா மேனேஜ் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ இப்போ ஃபைனான்ஷியலி மேனேஜபிளா இருக்காங்க அவங்க. இப்ப ரீசென்ட்டா அந்த மேடம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் இன்சூரன்ஸ் அட்வைசரா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மனிக்காக ஒர்க் பண்ணல. அவங்க பண்ண தப்ப வேற யாரும் பண்ணக்கூடாது. மத்த ஃபேமிலி எல்லாருமே சேஃபா இருக்கணும் அப்டின்ற ஒரு நல்ல இன்டென்ஷன்னால, அவங்களும் அந்த சர்வீஸ இப்ப எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் சொல்றேன். இதுவரைக்கும் நீங்க டெர்ம் இன்சூரன்ஸோ, ஹெல்த் இன்சூரன்ஸோ எடுக்கல அப்டின்னா, தயவு செஞ்சு இன்னைக்கே எடுங்க. ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி டிலே பண்ணிட்டே இருக்காதீங்க. ஈவன் உங்ககிட்ட காசு இல்லன்னா கூட, கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணி பை பண்ணுங்க. அப்படி இல்லன்னா லோன் போட்டு கூட நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குங்க. ஜெனரலா நாங்க எந்த விஷயத்துக்குமே லோன் போடுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனா, நீங்க யார வேணா கேளுங்க. இன்சூரன்ஸ் பாலிசி இந்த 2 பாலிசி இல்லன்னா, லோன் போட்டு இல்ல கடன் வாங்கியாவது தயவு செஞ்சு இன்னைக்கே பாலிசிய பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்ன்றது யாராலயுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. இதுதான் எங்களோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஓகேவா?